100 பேர் என் பக்கத்துல இருந்தாலும் இத்தனை நாளா நான் எங்கேயோ தனியா இருக்கிற மாதிரி தான் இருந்தது ஆதி. ஆனா இப்போ நீ என் பக்கத்துல இருக்கும்போது 1000 பேர் என் பக்கத்துல இருக்கிற மாதிரி ஒரு தெம்பா இருக்காதே. ஆதி, ஒரு நிமிஷம். கஜேந்திரன், சொல்லுங்க மேடம். நான் தான் ஏற்கனவே என் ப்ரோக்ராம் எல்லாம் கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். அப்புறம் எதுக்காக எனக்கு ஃபோன் பண்ணீங்க? இல்லங்க மேடம், எல்லா ப்ரோக்ராமும் கேன்சல் பண்ணியாச்சு. இந்த அக்ரிமெண்ட் விஷயமா பெல்ஜியத்துல இருந்து அர்ஜென்ட்டா உங்க கூட பேசணும்னு சொல்றாங்க மேடம். இல்ல கஜேந்திரன், நீங்க இல்லங்க மேடம், ரொம்ப அர்ஜென்ட் தான். இப்பவே உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாங்க. சரி, நான் கால் பண்ணி பேசிக்கிறேன். ஓகே மேடம். நீ வரேன்னு சொல்லி எல்லா ப்ரோக்ராமையும் நான் கேன்சல் பண்ணிட்டேன். ஆனா அந்த பெல்ஜியம் பார்ட்டி இருக்காங்கல்ல, அவங்க என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொல்றாங்களா. மா, நீங்க பேசிட்டு வாங்கம்மா, நான் வெயிட் பண்றேன். நான் பேசிட்டு உடனே வந்துடுறேன். சரிம்மா. அப்புறம் நான் வந்ததுக்கு அப்புறம் நாம சேர்ந்து எப்பவும் சாப்பிடுற மாதிரி ஒன்னா சாப்பிடலாமே. சரியா? சரிம்மா. நான் இப்ப போயிட்டு வந்துடுறேன். போன் வந்து விட்டுட்டு போயிட்டாளா? பாசம். ப்ரோ, அம்மா என்ன சொன்னாங்க ப்ரோ? ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொன்னாங்கடா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அம்மாவோட முகத்துல இன்னைக்குதான் சந்தோஷத்தை பாக்குறோம் ப்ரோ. இந்த சந்தோஷம் எப்பவுமே அம்மா முகத்துல இருக்கணும். உங்க ஆசை எதுவும் நிறைவேறாது. சார் வரலாமா சார்? வாங்க முத்தண்ணே. வணக்கம் சார். வாங்க வாங்க. வணக்கம். கரண்ட் பில் கட்டணும் சார். கரண்ட் பில்லா? கொடுங்க. இந்தாங்க சார். என்ன 1,52,000 ரூபாய் வந்திருக்கு? ஐசு, போய் என் செக் புக் எடுத்துட்டு வா. எங்க இருக்கு? என்னோட பேக்ல தான் இருக்கு, போய் எடுத்துட்டு வா. ஐஸ்வர்யாமா, கொஞ்சம் இருங்க.
பார்வதி? இல்ல கரண்ட் பில் இவ்ளோ வரதுக்கு வாய்ப்பே இல்லையே. அண்ணி கொஞ்ச மாசமா அப்படிதான் வந்துட்டு இருக்கு. ஒரு நிமிஷம் சின்னையா. பகல்லையே இவ்ளோ லைட் தேவையில்லாம எரிஞ்சிட்டு இருக்கு. அங்க பாருங்க, அங்க ஃபேன் ஓடுது, அங்க லைட் எரியுது. முத்தண்ணே, முதல்ல அதெல்லாம் போய் ஆஃப் பண்ணுங்க. சரிங்கம்மா. இப்படி தேவையில்லாம லைட் எரிஞ்சு ஃபேன் ஓடிட்டு இருந்தா கரண்ட் பில் அதிகமாகாம என்ன ஆகும்? கரெக்டா சொன்ன பார்வதி. கரெக்ட் தான் அண்ணி. நீங்க வீட்டு விட்டு போனதுல இருந்து கரண்ட் பில் அதிகமா தான் வந்துட்டு இருக்கு. என்ன பண்றது? நீங்க வேணா போய் செக் பண்ணி பாருங்க அண்ணி. சரி வாங்க. சரிங்க அண்ணி. வாய்ஸ் மாப்ள நீ இங்கே இரு, நாங்க பார்வதி கூட போய் எல்லா ரூமே செக் பண்ணிட்டு வரோம். இவளுக்கு என்ன இவ்ளோ தைரியம், இவ்ளோ உரிமை? வந்ததும் வராததுமா நாட்டாம வேலையை ஆரம்பிச்சிட்டான். ஐசு இன்னைக்கு எல்லாருமே கரண்ட் செக் பண்ணிட்டு தான் இருந்த வேலை. அண்ணி என்ன நீ என்னைய சந்தேகப்படுறீங்களா? நான் எல்லாத்தையும் ப்ராப்பரா ஆஃப் பண்ணி தான் வச்சிருக்கேன் அண்ணி. ஏண்டா சந்தேகப்படுற மாதிரி மூஞ்ச வச்சிருந்தா சந்தேகம் தான் போடுவாங்க. முதல்ல தாடியை சேவ் பண்றா. போய் பார்வதி, சுத்த போய். பார்வதி, நீயே வேணும்னா உள்ள போய் பாரு. ஆமா தங்கச்சி, நீ போய் பாரு. அண்ணி போங்க, நீ போங்க, போய் செக் பண்ணி பாருங்க. என் மேல நம்பிக்கை இல்லனா என்ன போய் தாண்டி போய் செக் பண்ணுங்க. நீ அப்படி சொன்னா விட்டுருவோமா? பார்வதி, இவன் சொல்றதெல்லாம் நம்ப முடியாது. வா தாண்டி போயிடலாம். வாங்க. தள்ளுங்க சின்னையா. அண்ணி அண்ணி நான் சொல்றது சின்னையா. இல்ல நீ அருண் சும்மா நடிக்காத. பார்வதி, இவரை நம்பாத. நீ வேணா உள்ள போய் பாத்துட்டு வா. என்னென்னலாம் ஆன்ல இருக்கு நான் இங்க இருந்தே சொல்றேன். ஏசி, நைட் லேம்ப், டியூப் லைட், இது எல்லாமே ஆன்ல தான் இருக்கும். இவ்ளோ ஏன், இவரு குளிச்சுட்டு துவட்டின துண்டு கூட பெட்ல தான் இருக்கும். அடா பாவி, முத கல்பிரிட்டே நீதானா? அப்படிலாம் எதுவுமே இல்ல. நான் எல்லாத்தையும் பக்காவா வச்சிருக்கேன். போங்க நீ போங்க. பார்வதி மூடு சரியில்லை, அதனால தப்பிச்ச. நிக்கிறான் பாரு ஏடிஎம் வாசல்ல வாட்ச் பண்ணி நிக்கிற மாதிரி. அப்பாடா நல்ல வேலை அண்ணி உள்ள பாக்கல. நம்ம இதுக்கு செக் பண்ணி பாப்போம். அச்சச்சோ. என்னடா அலர்ட்டா இருக்கியா? சமாளிக்காத. எவிடன்ஸ் எல்லாத்தையும் அழிச்சிட்டியா? மாமா என்ன நோமா? அதான் மாட்டிக்கிட்டல. சொல்றா, ஏன்டா லைட்ல ஆன்ல வச்சிருக்க? சிரிக்கிறான் பாரு. நான் சொன்னல பார்வதி, நான் சொன்ன மாதிரியே எல்லாமே இருக்கா. வீட்ல கரண்ட் பில் ஏறதுக்கு இவரும் ஒரு காரணம். பல தடவை சொல்லி பார்த்துட்டு என் பேச்ச இவர் கேட்கவே மாட்டேங்கிறாரு. ஏ ஐஸ், இங்க பாரு, கூட ஆள் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆடக்கூடாதுன்னு. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல, பாத்துக்க. ஒண்ணு என்னடா பொம்பளை புள்ளைய கைறிட்ட? அடிச்சனா வரா. நீ பண்ணது தானே சொன்ன. நிறைய ரூம் செக் பண்ண வேண்டியிருக்கு. மட்டும் கரெக்டா? சரி வா. நீங்க இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் இந்த ரூம யாரும் யூஸ் பண்றது இல்ல பார்வதி. பூட்டியே தான் இருக்கு. பெரிய சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் மாதிரி வர்றத பாரு. பார்வதி, அடுத்து ஆண்டியோட ரூம் தான்.
ஆப்வியஸ்லி ஆண்டி பெர்ஃபெக்ட்டா தான் இருப்பாங்க. அப்புறம் என்ன, அடுத்து வனஜா ரூம் போய் செக் பண்ணுவோம். சரி வாங்க. போமா. கிட்ட எங்க போறீங்க? 100 நாள் வேலைக்கு போறோம். ஆள பாரு, பார்க்காத சொல்றா மாப்ள. சித்தி பார்த்தா தெரியல, ரைடுக்கு போறோம். கொஞ்சம் தள்ளுங்க. போடா மாப்ள. நீங்க வாங்க மாமா. ஐயோ ஐயோ ஐயோ, அங்க பாத்தியாமா பார்வதி, நான் அப்பவே சொன்னேன்ல, இந்த வீட்டோட மொத்த கரண்ட் பில்லும் இந்த ரூம்ல இருந்து தான் போகுது. பாரு எல்லாமே ஓடிட்டு இருக்கு. நானே யார் கேக்குறது? ஏய், என்ன என்ன ஓடிட்டு இருக்கீங்க? என்னது? என்ன ஓடுதா? அங்க ஏசி ஓடுது, இந்த அங்க ஏர் கூலர் ஓடுது, இதனால மீட்டர் ஓடுது. இதுக்கெல்லாம் யார் துட்டு கொடுக்குறது? போதும், நிறுத்து. என் ரூம் என்ன மாதிரியே பிரைட்டா இருக்கணும், அதனாலதான் எல்லா லைட்டும் போட்டு வச்சிருக்கேன். உன்ன மாதிரி இருக்கணும்னா அதுக்கு எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணி தான் வைக்கணும். பிரைட்டா இருக்கணும், யாரை ஏமாத்துற? எங்க கிட்ட நடக்காதுமா. என்ன பாக்குற? இரு வரேன், இரு மாப்பிள்ள, எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு வரேன். அங்கங்க பெட்ரோல் விலை எடுத்து, டீசல் விலை எடுத்து, அவன் வண்டியில வேலைக்கு போகாம பஸ்ல போய்கிட்டு இருக்கான். பேசாத, வாய மூடு. நீ என்னன்னா வீட்டுல சும்மா மேக்கப் போட்டு உட்கார்றதுக்கு இவ்வளவு லைட்டை எரிய வச்சுக்கிட்டு இருக்க? இரு, அடுத்து பாத்ரூம் செக் பண்றேன். ஐயோ டே மாப்பிள்ள, மாமா பாத்தியாடா, உள்ள பாத்ரூம் லைட் எரியுது, ஹீட்டர் வேற ஆன்ல இருக்கு. எங்க அந்த சுவிட்ச்? எல்லாத்தையும் ஆஃப் பண்றாரு. பாத்தியம்மா தங்கச்சி? வடிவே, நான் எப்ப ஃப்ரெஷ் அப் ஆவேன்னு எனக்கே தெரியாது. அதனாலதான் ஹீட்டர் ஆன்லயே வச்சிருக்கேன். ஏய், அதான் உனக்கே தெரியாதுல, மூஞ்சிலே குத்துவேன். அப்புறம் என்ன கருமத்துக்கு இதெல்லாம் ஆன் பண்ணி வச்சிருக்கேன்? ஆப்பு, அதான் உனக்கு இன்னைக்கு ஆப்பு தான். ஆஃப் பண்ணிட்டு வா மாமா. மாப்ள, இன்னைக்கு உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன். யாருகிட்ட? வீட்ல இருக்கிற எல்லாருமே கொஞ்சம் பிஸியா இருப்பாங்க, அதனால நீங்க கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கண்ணே. நீ சொன்னதுக்கு அப்புறம் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லுவேனா? சரிம்மா, நீ சொல்லிட்டல, நான் பாத்துக்கிறேன். இங்க பாரு வனஜா, வேலைக்காரங்க மட்டும் இல்ல, இந்த வீட்டுல இருக்க எல்லாரும் பிஸியா இருப்பாங்க. ஏன், நானே பிஸியா இருப்பேன். இந்த மாதிரி அடிக்கடி வந்து ஆஃப் பண்ணிட்டு எல்லாம் போக மாட்டேன். நீயே ஒழுங்கா ஆஃப் பண்ணிடு, புரியுதா? அண்ணி, அடுத்து நம்ம ஆபரேஷன் கிச்சன்ல தான், போலாமா? வாங்க வாங்க வாங்க. மூஞ்சிய பாரு, நல்லது கேட்டது தெரியாது, நம்பியார் மூஞ்சி மாதிரி. போறோம், பிபி மாத்திரை போடு. பொறுமையா போ மாமா. வீட்டுக்கு வந்த மருமக விளக்கேத்துவான பேரு, இது எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு போகுது. ஒரு வழியா எல்லா ரூமையும் முடிச்சாச்சு. அடுத்தது கிச்சன் தான். கிச்சனை கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் பார்வதிக்கு எல்லாம் சமைச்சு ஒரு வெட்டிட வேண்டியதுதான். மாப்ள, கொஞ்ச நாள் நீ இங்கே வெயிட் பண்ணி, நாங்க போய் கிச்சனை செக் பண்ணிட்டு வந்துடும். ஆனா மாப்ள, என்னது கிச்சனை இப்படி வச்சிருக்கீங்க? கிச்சன் இப்படியா இருந்துச்சு? இல்லையே, வீட்ல இருக்கிறவங்களோட ஆரோக்கியமே கிச்சன்ல தான் இருக்கு. ஒரு வீட்ல இருக்கிற கிச்சனை வச்சே அவங்க ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். கிச்சன் விஷயத்துல நீதான் பெர்ஃபெக்ட் ஆச்சே பார்வதி. உன்ன அடிச்சுக்கதான் ஆளே இல்லையே. ஆமா ஐஸ்வர்யம்மா, சமைக்கிறதுல மட்டும் இல்ல, சமைக்கிற பொருளை அடுக்கி வைக்கிறதுலயும் ஒரு முறை இருக்கு. ஐசு, நல்லா கேட்டு தெரிஞ்சுக்க. அடிக்கடி யூஸ் பண்ற பாத்திரங்கள் எப்பவுமே ரைட் சைடுல தான் இருக்கணும். இத நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த உப்பு, மிளகாய் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் லெஃப்ட்ல வைக்கணும். இப்படி நான் வச்ச மாதிரி.
அவ்வளவுதான், எல்லாம் முடிச்சாச்சு. இந்த மிக்ஸி கிரைண்டர்லாம் இப்படியே இருந்துச்சுன்னா கரண்ட் அதிகமா இழுக்கும். இல்லனா பெல்ட் ஏதாவது லூசா போயிருக்கும், சர்வீஸ் பண்ணணும். ஏமா பார்வதி என்ன பண்ற? ஒண்ணும் இல்லைண்ணே, இந்த ஃப்ரிட்ஜ்ல வந்து ரப்பர் கேஸ்கட் லூஸ் ஆனா கூட சில்னஸ் பூரா வெளியில போயிடும். அதனால கரண்ட் அதிகமா இழுக்க வாய்ப்பு இருக்குண்ணா. ஐயோ தெரிக்க விடுறியம்மா. ஆமா இதெல்லாம் நீ எங்க கத்துக்கிட்ட? இதெல்லாம் டிவில பார்த்தும் புக்க பார்த்தும் தெரிஞ்சுக்கிட்டேனா. இதெல்லாம் பெரிய விஷயமா என்ன? சரி சின்னையா, மேல ரூம்ல எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். அவ ஏரியா இல்ல, அதான் நல்லா கவனிச்சுட்டு வந்திருப்பான். லாண்ட்ரிக்காரன் லாண்ட்ரில இருந்து புடவை கொண்டு வந்திருக்கேன், இந்தாங்கம்மா. உமா, அத்தை இதெல்லாம் வாங்கிட்டு போய் உள்ள வை. சரிங்க அத்தை. இந்தாங்கம்மா. உமாமா கொஞ்சம் இருங்க. இதுல இவளுக்கு என்ன பிரச்சனை இப்போ? என்ன பார்வதி, எதுக்கு நீங்க சொன்ன? இல்ல, லாண்ட்ரில இருந்து வந்த Dress சரி பார்க்காமலே வாங்கிட்டு போறீங்க. அதுல எந்த ட்ரெஸ்ஸும் இல்ல, அக்காவோட புடவை மட்டும் தான் இருக்கு. அதுல என்ன சரி பாக்குறது? நீ எடுத்துட்டு போய் உள்ள வை. சரிங்க அத்தை. உமாமா கொஞ்சம் நில்லுங்க. சும்மாவே இருக்க மாட்டாடா இவ. ஐயோ பார்வதி, சின்னத்த சொல்ற மாதிரி இதுல பெரியத்த புடவை மட்டும் தான் இருக்கு. சரி, அம்மாவோட எத்தனை புடவைய லாண்ட்ரி கொடுத்தீங்க? ஒரு 12 புடவை போட்டோம். அந்த 12 புடவையும் இருக்கான்னு பாத்தீங்களா? கொடுங்க கொடுங்க. ஆ, 12 புடவைன்னு சொன்னீங்க, ஆனா 11 தானே இருக்கு. அண்ணா, எப்படி ஒரு புடவை குறைஞ்சது? இன்னொரு தடவை செக் பண்ணி பாருங்கம்மா. மன்னிச்சிருங்கம்மா, எண்ணி வைக்கும் போது தவறி இருக்கும். நாளைக்கு கொண்டு வந்துடுறேம்மா. இந்த புடவை அம்மாவோட புடவை இல்லையே.